ஹலோ வணக்கம். என்னடா இது ஒரு சேஞ்சாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து வெயில் அடிக்குது. ஸோ அதனால் ஒரு சேஞ்சுக்கு வந்து நான் கொஞ்சம் அவுட்டோரில் எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டு கார்டன்லேருந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டாப் 10 அதாவது முதல்ல பண்ண வேண்டிய 10 விஷயங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ப்ளஸ் நான் எனக்கு தெரியாத விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து யூகேக்கு நான் சொல்கிறேன், பட் பல கண்ட்ரீஸில் இது வந்து பொருந்தும். ஸோ நீங்கள் உங்கள் கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேறு கண்ட்ரியில் இருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கலாம். பட் காமனாக தான் இருக்கும், அந்த ஜிஸ்ட் வந்து காமனாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாப் ப்ரையாரிட்டி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கண்ட்ரியில் ஆர் எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் போனீங்கனாலும் ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் வாங்கிக்கிறது வந்து பெட்டர். சில சமயம் வந்து நமக்கு வந்து அட்ரஸ் ப்ரூஃப்க்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ வேறு ஏதாவது தேவைப்பட்டாலும் அதுக்கு வந்து முதல்ல வேறு ஏதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் கேட்பாங்க. ஸோ 2 விதத்தில் வந்து எனக்கு தெரிஞ்ச முதல் அட்ரஸ் ப்ரூஃப் நீங்கள் வந்து எடுக்கலாம். எப்படின்னா, ஒன்று வந்து நீங்கள் ஒரு வீடு எடுக்கிறீங்க, ஒரு வாடகைக்கு வீடு எடுக்கிறீங்க, நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த வீட்டோட ரெண்டல் அக்ரிமெண்ட் அது நீங்கள் சைன் பண்ணுறீங்க இல்லையா, அதுதான் உங்களுடைய முதல் அட்ரஸ் ப்ரூஃபாக ஜென்ரலாக இருக்கும். அப்படி இல்லாமல் ஒருவேளை நீங்கள் வந்து உங்களுக்கு இன்னும் வீடு எடுக்கிறதுக்கு டைம் இருக்குது, நீங்கள் இன்னும் எடுக்கலை, பட் அதுக்குள்ளே உங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் வேணும்னா நீங்கள் ஒருவேளை இந்தியாவில் இருக்கிற ஒரு கம்பெனிலேருந்து நீங்கள் யூகேக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கம்பெனிக்கிட்டேருந்து அவங்களோட லெட்டர் ஹெட்டில் ஒரு லெட்டர் வாங்கிக்கலாம். அதாவது நான் வந்து இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், இதுதான் என்னுடைய அட்ரஸ் இந்த யூகேயில் அப்படின்ட்டு ஒரு லெட்டர் வாங்கிக்கிட்டிங்கன்னா அதையும் நீங்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு அட்ரஸ் ப்ரூஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்பர் 1. நம்பர் 2 என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் பண்ணுறது, ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது வந்துட்டு செகண்ட் ப்ரையாரிட்டி. இது நீங்கள் இந்த லெட்டரை வச்சோ இல்லை நீங்கள் உங்கள் கம்பெனிலேருந்து கொடுக்குற அந்த டெம்பரரி டாக்குமெண்ட்டை வச்சோ நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அதுக்கப்புறம் அவங்க பேங்க்லேருந்து உங்களுக்கு அனுப்புகிற அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை அந்த பேங்க்லேருந்து வர ஒரு டாக்குமெண்ட்டோ ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு அட்ரஸ் ப்ரூஃபாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதனாலையும் ப்ளஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் கேஷ்லேயே ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கிறத விட நிறைய இடங்கள்ல வந்து உங்களுக்கு ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் தான் கேட்பாங்க, ஆன்லைன் பேமெண்ட் தான் கேட்பாங்க, இல்லை டைரக்ட் டெபிட் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண வேண்டியிருக்கிறதுனால உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது வந்து செகண்ட் ப்ரையாரிட்டின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து எப்படி எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அது மாதிரி வந்து உங்கள் கம்பெனி லெட்டரை வந்து எல்லோரும் அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வந்துட்டு இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு பேங்க்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் வந்ததுக்கப்புறம் அடுத்து பண்ண வேண்டிய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நம்பர் 3 வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜிபி இல்லை ஒரு டாக்டர்கிட்ட போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ என்ஹெச்எஸ் ஜிபின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஊரில் வந்து நம்ம ஊர் மாதிரி நினச்சவொன்னே போய் ஒரு டாக்டரை பார்த்துட முடியாது. நீங்கள் போய் ஒரு டாக்டரை பார்க்கணுன்னா அந்த டாக்டர்கிட்ட வந்துட்டு நான் இந்த அட்ரஸில் இருக்கேன்னு சொல்லி அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் டாக்டரை பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா வந்துட்டு உடம்பு சரியில்லாதப்போ வந்துட்டு நம்ம போய் ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு அந்த டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ டக்குன்னு ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம போய் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு ஜிபி கிட்ட முதலே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிடுறது நல்லது. ஜிபினா ஜென்ரல் ப்ராக்டிஷனர், அதான் வந்து உங்கள் ஏரியாவில் இருக்க டாக்டர் அப்படிங்கிறவங்கள வந்து ஜிபி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தங்கிக்கிற வீட்டு பக்கத்துலேருந்து ஜென்ரலாக ஒரு 10 மினிட்ஸ் வாக்குக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு ஒரு 2-3 ஜிபியாவது இருப்பாங்க. அதில் உங்களுக்கு எது ப்ரிஃபர்டு, எது வந்து க்ளோசஸ்ட்டு அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அங்கே போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த டாக்டர்கிட்ட அந்த ஜிபி கிட்ட மட்டும்தான் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்க முடியும், போய் ஜென்ரலாக பார்க்க முடியும். அது தவிர ஹாஸ்பிட்டலில் நீ எமர்ஜென்சின்னு போகலாம், பட் ஜென்ரல் டாக்டர் செக்கப்புக்கு நீங்கள் வந்து ஜிபி கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணணும். நம்பர் 4, ஜிபி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி டென்டிஸ்ட்டும் முக்கியம். டென்டிஸ்ட்டும் ஆல்மோஸ்ட் சேம் ப்ராசஸ் தான். நீங்கள் உங்கள் லோக்கல் ஏரியாவில் இருக்கிற ஒரு என்ஹெச்எஸ் டென்டிஸ்ட் கிட்ட போய்ட்டு நீங்கள் வந்து அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணணும். என்ஹெச்எஸ் ஜிபி வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ, பட் என்ஹெச்எஸ் டென்டிஸ்ட் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ கிடையாது, ஒரு ஸ்மால் ஃபீஸ் பே பண்ணணும். பட் அதுவும் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சின்னு வந்து அந்த டைமில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுறத விட நீங்கள் முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்பாயின்மெண்ட் வாங்குறது போய் பார்க்குறதெல்லாம் ஈஸியாக இருக்கும். அதனால் நம்பர் 4 வந்து உங்களுடைய லோக்கல் டென்டிஸ்ட், எப்படி நீங்கள் டாக்டர் ரெஜிஸ்டர் பண்ணிங்களோ அதே மாதிரி ஒரு டென்டிஸ்ட் கிட்டையும் ரெஜிஸ்டர் பண்ணுறது வந்துட்டு இம்பார்ட்டண்ட். நம்பர் 5 என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேஷ்னல் இன்சூரன்ஸ் நம்பர். இப்போ இந்தியாவிலேருந்து வரீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அதில் நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா பேன் கார்டு, பர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு இன்கம் டேக்ஸில் வந்துட்டு எல்லாத்துக்குமே இந்த பேன் தேவைப்படும். அதே மாதிரி கிட்டத்தட்ட இங்கேயும் வந்துட்டு நேஷ்னல் இன்சூரன்ஸ் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறதுனாலும் சரி, நீங்கள் போய் ஒர்க் பண்ணுறதுனாலும் சரி, நீங்கள் சேலரி ஏர்ன் பண்ணுறதுனாலும் சரி, ஈவன் உங்கள் பேங்க்லேயே வந்துட்டு நீங்கள் நேஷ்னல் இன்சூரன்ஸ் நம்பர் வந்து சில சமயம் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் நேஷ்னல் இன்சூரன்ஸ் நம்பர் வந்து மேண்டேட்ரி இங்கே. அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா வந்துட்டு சில சமயம் வந்துட்டு இந்தியாவிலேருந்து வரவங்களுக்கு பயோமெட்ரிக் ரெசிடென்ஸ் பர்மிட் அப்படிங்கிற அந்த பர்மிட்டோடையே சேர்த்து கொடுப்பாங்க. அப்படி ஒருவேளை கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே யூகேயில் ஜாப் சென்டர் ப்ளஸ் அப்படின்னு ஒரு சென்டர் இருக்கும். அங்கே வந்து நீங்கள் நேரடியாக ஒரு இன்டர்வியூக்கு போக வேண்டியிருக்கும்.
ஸோ இதர் நீங்கள் முதல்ல ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டோ இல்லை ஃபோன் மூலமாக அப்ளை பண்ணிட்டோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த அப்பாயின்மெண்ட்டில் நீங்கள் ஒரு தடவை நேராக போயிட்டு இதான் என்னோடய பாஸ்போர்ட், இது நான் இந்த ஒர்க்காக வந்திருக்கேன், இதான் என்னோடய ஒர்க் வீசா, இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நேஷ்னல் இன்சூரன்ஸ் நம்பருங்கிறத அதுக்கப்புறமா அனுப்பி வைப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்பர் 6, இது வந்து நீங்கள் இந்தியாவிலேருந்தும் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து யூகே வந்ததுக்கப்புறமும் பண்ணலாம். ஓரளவுக்கு உங்களோட முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், அதாவது உங்களுடைய பாஸ்போர்ட், உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் ஆர் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு சாஃப்ட் காப்பி எடுத்து உங்கள் இமெயில்லையோ இல்லை ஒரு 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 அந்த மாதிரி ஒரு ஆன்லைன் ஆக்சஸ்லையோ வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா சில சமயம் டக்குன்னு வந்து எனக்கு ஒரு சாஃப்ட் காப்பி அனுப்புங்க அப்படின்னு யாராவது கேட்பாங்க. அப்போ போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட பாஸ்போர்ட்டையோ உங்களுடைய டாக்குமெண்ட்டையோ நீங்கள் வந்துட்டு ஸ்கேன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் ஆகலாம். ஒருவேளை உங்களுக்கு வேலை சம்மந்தமாக இருக்கலாம், இல்லை வேறு எது சம்மந்தமாக இருக்கலாம். ஸோ அதனால் ஒரு சாஃப்ட் காப்பி, இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ், கீ டாக்குமெண்ட்ஸ்க்கெலாம் ஒரு சாஃப்ட் காப்பி எடுத்து வச்சுக்கிறது எப்போயுமே நல்லது. ஒருவேளை தொலைஞ்சு போயிடுச்சுன்னா கூட வந்துட்டு புதுசாக டாக்குமெண்ட் வாங்குறதுக்கு, புதுசாக பாஸ்போர்ட் வாங்குறதுக்கு இந்த சாஃப்ட் காப்பி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 7, டிவி லைசன்ஸ். என்னடா டிவிக்கு லைசன்ஸா அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள். பட் இந்த ஊரில் வந்து நீங்கள் டிவி பார்க்குறீங்க, எஸ்பெஷலி லைவ் டிவி பார்க்குறீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு டிவி லைசன்ஸ் தேவை. டிவியில் தான் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் லேப்டாப்பில் பார்த்தாலும் சரி, மொபைலில் பார்த்தாலும் சரி, டேப்லெட்டில் பார்த்தாலும் சரி, எந்த விதமான டிவைஸில் நீங்கள் எந்த விதமான ஒரு லைவ் டெலிகாஸ்ட்டையும் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிவி லைசன்ஸ் பே பண்ணி ஆகணும். ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. ஒரு இயர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 150 பவுண்ட்ஸ் வரும். அதாவது மாதத்துக்கு வந்து 12 பவுண்ட் வரும். பட் இது எதுக்கு அப்படி, இந்த டிவி லைசன்ஸ் எதுக்கு பே பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த அமௌண்ட்டில் தான் வந்துட்டு இந்த ஊரில் பிபிசின்னு சொல்லிட்டு, நம்ம ஊர் தூர்தர்ஷன் மாதிரி இந்த ஊரில் பிபிசின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன் ஒரு குரூப் இருக்குது. பிபிசியோட நியூஸ், பிபிசியோட சேனல்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த அமௌண்ட்லேருந்து தான் ஃபண்ட் ஆகுது. அவங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கிடையாது, அவங்க வந்து சேனலுக்கு நீங்கள் காசு கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. பட் அந்த சேனலோடைய ப்ரோக்ராம் கண்டென்ட்டுக்கு வந்து இந்த அமௌண்ட்லேருந்து தான் வந்து ஃபண்டிங் போகுது. ரேடியோ அண்ட் டிவி ரெண்டுத்துக்குமே வந்துட்டு பிபிசி சேனல்ஸுக்கு டிவி லைசன்ஸ்லேருந்து தான் ஃபண்டிங் போகுது. நான் என்கிட்ட டிவி கிடையாது, நான் வந்து லைவ் ப்ரோக்ராமே பார்க்குறதில்ல அப்படின்னு நீங்கள் சொல்லி நீங்கள் ஒரு வேளை ஆர்கியூ பண்ணிங்கன்னா வந்துட்டு ஒரு ரேர் சர்க்கம்ஸ்டான்சஸில் வந்து உங்களுக்கு எக்ஸப்ஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு வந்து அவர் லைவ் ப்ரோக்ராம் எதுவுமே பார்க்க மாட்டார், லைவ் நியூஸ் எதுவுமே பார்க்க மாட்டார். நியூஸ் வந்து வெறும் ஆன்லைனில் அந்த வெப்சைட்ஸில் படிக்க மட்டும்தான் செய்வாரே தவிர லைவ் டிவியாவோ இல்லை லைவ் ப்ராட்காஸ்ட்டாவோ பார்க்க மாட்டார். அவர் வந்து டிவி லைசன்சிங் கார்ப்பரேஷனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் பார்க்க மாட்டேங்கிறத ப்ரூவ் பண்ணி எக்ஸப்ஷன் வாங்கினார். பட் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணணும். ஒரு நாள் தெரியாமல் நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு ஐப்ளேயர்லையோ இல்லை ஏதாவது ஒரு ஃபேஸ்புக்கில் வர ஒரு ஆன்லைன் நியூஸ்லையோ லைவ் டிவி பார்த்தீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ப்ராப்ளம் ஆகலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து 99% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து எப்படியுமே ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நம்ம டிவியோ லைவ் டிவியோ பார்த்துருவோம். அதனால் வந்து டிவி லைசன்ஸ் அப்ளை பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். அப்படி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா வீட்டுக்கு சில சமயம் இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. எனக்கு வந்து அதுதான் நடந்துச்சு. எனக்கு ஆக்சுவலாக வீட்டுக்கு இன்ஸ்பெக்ஷன் வந்த அன்றைக்கி தான் நாங்கள் முதல்ல டிவியை வாங்கியிருந்தோம். அதை பிரிக்க கூட இல்லை. நாங்கள் அப்போ அவங்ககிட்ட சொன்னோம், நாங்கள் டிவியை இப்போ தான் வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு. அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் டிவி வச்சுருக்கீங்களோ இல்லையோ, நீங்கள் மொபைலில் பார்த்தாலும் சரி, எந்த டிவைஸில் நீங்கள் பார்த்தாலும் சரி நீங்கள் பே பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அது வரைக்கும் எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு டிவி லைசன்ஸ் பற்றி. அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணோம் நாங்கள். நம்பர் 8, இந்த ஊரோடைய ஹாலிடே பீரியட்ஸ் எது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் இது முக்கியம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டிசம்பர், ஆகஸ்ட் இது ரெண்டு வந்து ஒரு பெரிய ஹாலிடே பீரியட். நீங்கள் ஒருவேளை இந்தியாவுக்கு ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் வந்து வேறு கண்ட்ரிக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணுறீங்க, இந்தியா வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஊருக்கு போகிறதுக்கு அப்படின்னா நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட்ஸோ இல்லை நீங்கள் எந்த ட்ரிப்புமோ பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த 2 பீரியட் வந்து உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். இதே மாதிரி ஒரு சில ஹாலிடே பீரியட்ஸ், ஸ்கூல் ஹாலிடே பீரியட்ஸ்லாம் வந்துட்டு இங்கே வந்து எப்போயுமே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸ்கூல் ஹாலிடேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் எவ்ரி 6 வீக்ஸ்க்கு ஒரு தடவை வந்துட்டு இந்த ஊரில் ஸ்கூலுக்கு வந்து 1 வீக் லீவ் விடுவாங்க. ஸோ உங்களுக்கு பசங்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் சைல்ட் கேருக்கு அந்த பசங்களை பார்த்துக்கிறதுக்கு அதுக்கும் நீங்கள் பிளான் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த ஊரோட ஹாலிடே பீரியட்ஸை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ஓரளவுக்கு இம்பார்ட்டண்ட். எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரோட ஹாலிடே பீரியட்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு ஓரளவுக்கு இம்பார்ட்டண்ட். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு எப்போல்லாம் வந்து ப்ரைஸஸ் ஜாஸ்தி இருக்கும், நீங்கள் பசங்க வச்சுருந்தீங்கன்னா அவங்க எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஹாலிடே பீரியட்ஸ் உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 9, கிரெடிட் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த ஊரில் வந்துட்டு கிரெடிட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து நீங்கள் அடிக்கடி கேள்விப்படுவீங்க வந்த உடனே. அது என்னென்னா வந்துட்டு நீங்கள் ஏற்கனவே கடன் வாங்கியிருக்கீங்களா, கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதை ஒழுங்காக திருப்பி கட்டுறீங்களா, இந்த மாதிரி விஷயங்களை பேஸ் பண்ணி தான் கிரெடிட் ஹிஸ்ட்ரி.
ஒருவேளை நீங்கள் இந்த ஊரில் வந்துட்டு நான் இது வரைக்கும் கடனே வாங்குற போகிறதில்ல அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா நல்ல கிரெடிட் ஹிஸ்ட்ரி இருக்குன்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் இது வரைக்கும் கடன் வாங்கினதே இல்லை, கிரெடிட் கார்டு வச்சுக்கிட்டதே இல்லை, லோன் வச்சுக்கிட்டதே இல்லை அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு கிரெடிட் ஹிஸ்ட்ரியே இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் மாதத்தில் திரும்பி போகிறது அப்படின்னா ஓகே. பட் திடீர்னு ஒரு எமர்ஜென்சிக்கு நமக்கு ஒரு பர்சனல் லோனோ இல்லை நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்க போகிறீங்கன்னு ஒரு மார்ட்கேஜோ நீங்கள் போகும்போது உங்களுக்கு கிரெடிட் ஹிஸ்ட்ரியே இல்லாமல் இருக்கிறதுனால வந்துட்டு அது வந்து ஒரு பெரிய இம்பேக்டாக இருக்கும் அந்த பீரியடில். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கிரெடிட் கார்டு நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த பேங்க்லேயே வந்துட்டு ஃப்ரீயாக கிரெடிட் கார்டு ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கிரெடிட் கார்டில் ஒரு மாதம் 100 பவுண்ட் செலவு பண்ணி அது மாதம் 100 பவுண்டு திருப்பி கட்டிகிட்டு இருந்தீங்க. அட்லீஸ்ட் ஒரு ஸ்மால் அமௌண்ட் நீங்கள் அதில் யூஸ் பண்ணி செலவு பண்ணி திருப்பி கட்டிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிரெடிட் ஹிஸ்ட்ரி பில்ட் ஆகும். நாளைக்கு உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்கள் ஒரு பர்சனல் லோனோ இல்லை நீங்கள் வந்து ஒரு மார்ட்கேஜோ எதுவுமே அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு குட் கிரெடிட் ஹிஸ்ட்ரி இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அந்த ப்ராசஸ். ஸோ சில பேர் எனக்கு தெரிஞ்சு அவங்க வீடு வாங்கும்போது மார்ட்கேஜ் அப்ளை பண்ணும்போது ஒரு 2-3 வருஷம் கழிச்சு அப்போ தான் ரியலைஸ் பண்ணுவாங்க, நம்ம வந்து இது முதலேருந்தே பண்ணியிருக்கலாமே, நம்ம கிரெடிட் ஹிஸ்ட்ரி இல்லையே அப்படின்னு அப்போ தான் சில சமயம் ரியலைஸ் பண்ணுவாங்க. நம்பர் 10 என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்டோரல் ரெஜிஸ்டர். இப்போ எப்படி நம்ம ஊரில் வந்து எலெக்ஷன் கமிஷனில் ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம ஓட்டர் ஐடி வாங்குறோமோ அதே மாதிரி இங்கே ஓட்டர் ஐடின்னு ஒன்று தனியாக கிடையாது. பட் எலக்டோரல் ரெஜிஸ்டரில் வந்துட்டு நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு வந்திருக்கேன், இந்த அட்ரஸில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் எலக்ட்ரல் ரெஜிஸ்டரில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஜென்ரலாக நீங்கள் வீடு வாடகைக்கு எடுத்திங்கன்னா அவங்களே ஒரு லெட்டர் அனுப்புவாங்க. அந்த லெட்டர்லேயே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் எப்படி ஜாயின் பண்ணணும். அப்படி ஒரு வேலை அனுப்பலை அப்படின்னா நீங்கள் எலக்ட்ரல் ரெஜிஸ்டர்னு ஆன்லைனில் தேடி நீங்கள் போய் வந்து நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணிங்கன்னா வீட்டுக்கு வந்து லெட்டர் அனுப்புவாங்க. எலக்ட்ரல் ரெஜிஸ்டரில் ரெஜிஸ்டர் பண்ணுறது வந்து மேண்டேட்ரி. ஸோ நீங்கள் ஒரு அடல்ட், அதாவது 18 வயசுக்கு மேலே இருக்கிற அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து எலக்ட்ரல் ரெஜிஸ்டரில் ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச டாப் 10 விஷயங்கள், எனக்கு தோணுன டாப் 10 ப்ரையாரிட்டி விஷயங்கள் யூகேயில் ஒரு எனி கண்ட்ரி ஃபார் தட் மேட்டர் நீங்கள் வரீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற டாப் 10 விஷயங்கள். சில விஷயங்கள் நம்ம பண்ணுவோம், சில விஷயங்கள் நம்ம மறந்துடுவோம். இப்போ நானே வந்து ஒரு தடவை வீடை மூவ் பண்ணப்போ ஜிபி ரெஜிஸ்டர் பண்ணல. அப்போ ஒரு எமர்ஜென்சிக்கு தேவைப்பட்டது. டிவி லைசன்ஸ் பற்றி ஏற்கனவே சொன்ன மாதிரி டிவி லைசன்ஸ்னால் என்னென்னு எனக்கு தெரியாது. ஸோ சில விஷயங்கள் எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. அப்போ வந்து ரொம்ப லேட்டாக தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ், பாய்.